அம்பேத்கர் சொல்றாரு, தென்னிந்திய மாநிலங்கள் கல்வியில் முன்னேறியவை, வட இந்திய மாநிலங்கள் கல்வியில் பின்தங்கியவை. தென்னிந்திய மாநிலங்களின் பண்பாடு புதுமையை நோக்கி இருக்கும், வட இந்தியர்களின் பண்பாடு என்பது பழமையை நோக்கி இருக்கும். தென்னிந்தியர்கள் பகுத்தறிவு மிக்கவர்கள், வட இந்தியர்கள் மூடநம்பிக்கை கொண்டவர்கள். இப்படி பல வேறுபாடுகள் உள்ளன. நீங்கள் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? வடநாட்டுக்காரனும் தென்னாட்டுக்காரனும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? அதுதான் இன்னைக்கு டீலிமிட்டேஷனில் கேட்கப்படுது. அதான் இன்னைக்கு மும்பை திட்ட வழியாக கேட்கப்படுது. அதான் இன்னைக்கு இந்தி திணிப்பு வழியாக கேட்கப்படுது. ஆனால் கடைசியாக அதில் கருத்தில் அவர் இன்னும் சொல்லியிருக்கிறார். இன்னும் அதில் அவர் சொல்றார், 1947 இந்தியாவிற்கு விடுதலை வந்தபோது இந்த நாட்டின் பிரதமராக தனது ஜாதியை சேர்ந்தவர் வருகிறார் என்று பார்ப்பனர்கள் அனைவரும் பூஜை செய்தார்கள். யாகம் நடத்தி வேத மந்திரங்கள் ஓதி நேரு கையில் தண்டத்தை கொடுத்தார்கள். இது தென்னிந்தியாவில் நடக்க முடியுமா? இந்த நாட்டின் குடியரசுத் தலைவர் காசிக்கு சென்று 5 பார்ப்பனர்களின் கால்களை கழுவினார். இது தென்னிந்தியாவில் நடக்குமா? இதை தென்னிந்தியர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இங்கு இன்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருக்கிறது. இது தென்னிந்தியாவில் செல்லுபடியாகுமா? உடையில்லாமல் சாமியார்கள் வீதியில் திரிய முடிகிறது. இப்படி தென்னிந்தியாவில் செல்ல முடியுமா என்று அம்பேத்கர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ வடநாடு வேற, தென்னிந்தியா வேறடா. நீ எவ்வளோ மடையனா இருக்க, முட்டாளா இருக்க, அழுக்கு சேத்துல போய் தென்னிந்தியா வந்து எவ்வளோ ரிஃபார்ம்டா இருக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறார்.